அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைவதற்குரிய வழிகள் என்ற தலைப்பில் தான் தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். இன்றைய தலைப்பு உள்ளமும் வாழ்க்கையும். உள்ளங்கிறது நம் மனம். எண்ணம் போல வாழ்வு என்று சொல்வார்கள். இந்த மனம் என்ன நினைக்கின்றதோ அதே தான் சொல் செயல் ஆகிய அனைத்தும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அமையும். அதற்குரிய சில வழிமுறைகளை பார்ப்போம். உள்ளம் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையும். உள்ளம் உள் இருப்பது, வாழ்க்கை வெளிப்படுவது. உள்ளங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பது. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியக்கூடியது, வெளிப்படையாக தெரியக்கூடியது. உள்ளே உள்ளது வெளிப்படத்தான் செய்யும். அங்கனம் வெளிப்படாமல் எதுவும் இருப்பதில்லை. மறைந்திருப்பதெல்லாம் சிறிது காலத்திற்குத்தான். அது முதிர்ந்து முடிவில் வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். வித்து, மரம், மலர், கனி இவை ஞாலத்தின் 4 வகை முறைகளாகும். வித்துன விதை, விதை மரமாகி மலராகி, அதாவது பூவாகி காயாகி கனியாகி இருக்கின்றது. இது உலகத்தினுடைய விதிமுறைகளும் அப்படித்தான். நம்முடைய மனம் என்ன நினைக்கின்றது என்பதை பல நாள் மறைத்திருந்தாலும் ஒரு நாள் வெளிப்படும் என்று சொல்வர். ஒரு மனிதனுடைய மனத்தின் தன்மைக்கேற்ப அவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் அமைகின்றன. அவனுடைய எண்ணங்கள் செயல்களாக மலர்கின்றன. அவனுடைய செயல்கள் ஒழுக்கம், விதி ஆகிய பழங்களை சுமைக்கின்றது. ஒழுக்கம் என்பது வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய நல்ல வழிமுறைகளைத்தான் நல்லொழுக்கம் என்று சொல்கின்றோம். வாழ்க்கையானது எப்பொழுதும் உள்ளிருந்து வெளிப்படுவதாகவே இருக்கிறது. உள்ளத்தில் கொள்ளும் எண்ணங்கள் இறுதியில் சொற்களில், செயல்களில், ஆற்றிய கர்மங்களில் வெளிப்படுகிறது. கர்மம் அப்படின்னா செயல்கள். நம் மனம் என்ன நினைக்கின்றது என்பதை நாம் வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் நாம் பேசக்கூடிய சொற்கள், செய்யக்கூடிய செயல்களின் மூலம் நாம் என்ன செயல் செய்கின்றோம் என்பது வெளிப்பட்டுவிடும். மறைந்திருக்கும் ஊற்றிலிருந்து எழும் ஓடை நீர் போல மனிதனுடைய வாழ்க்கையானது அவனுடைய இதயத்தின் இரகசிய பாகங்களிலிருந்து கிளம்புகிறது. அவன் இருப்பது, அவன் செய்வது அனைத்துமே அங்கிருந்து தான் உற்பத்தியாகின்றன. அவன் எப்படி இருக்கப் போகிறானோ என்று என்ன செய்ய போகிறானோ அவையெல்லாம் அங்கிருந்து தான் எழுகின்றன. தம் மனத்திலிருந்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம், எந்த செயலை செய்ய போகிறோம் என்பது அவருடைய மனதிற்கேற்ப தெரியும். அதாவது ராமலிங்க அடிகள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று சொன்னார். அதே போல் நம் மனதில் எண்ணுகின்ற எண்ணம், சொல், செயல் 3ம் நம்முடைய வாழ்க்கை உயர்வுக்கு அடிப்படையாக அமைகின்றது. கவலையும் களிப்பும் இடரும் இன்பமும் நம்பிக்கையும் அச்சமும் வெறுப்பும் அன்பும் அறியாமையும் அறிவும் இதயத்தில் இருந்துதான் இருக்கின்றன. அவை முற்றிலுமாக மனநிலையை தவிர்த்து வேறென்று. ஒரு மனிதன்தான் அவன் இதயத்தின் காவலாளி என்று சொல்வர். அதேபோல் நாம் என்ன எண்ணுகின்றோமோ அதன்படி தான் சொல்லும் செயலும் இருக்கும். வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள் நம் வாழ்க்கையில் மேம்பாடு அடைவதற்கு உதவி செய்யும். ஆகவே அந்த வழிகளை பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.